வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து மட்டன்னு சொரக்காய் பெப்பர் கிரேவி. இது வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 kg, சொரக்காய் சின்னதாக பிஞ்சு சொரக்காய் 1 போட்டிருக்கேன். இந்த இலை வீட்லேயே இது பண்ணது இலை. அப்புறம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் பெப்பர். முக்கியமா பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் அதோட கிரேவி தான் மெயினா. அதனால பெப்பர் டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இவ்வளவுதான். இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அவ்வளவுதான். ஏன்னா மட்டன் வந்து ஏற்கனவே வந்து ஃபேட்ன்றதுனால 2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடியில் இருக்குது அதனால தெரியல. 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. இது வந்து கொத்தமல்லி நிறைய வச்சிருக்கேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி நிறைய. இதுதான் இதோட டாமினேட் பண்ணதுல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கிரீனிஷா இருக்கு. வந்து நம்ம சால்ட் மட்டும் தான் போடணும். இதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாப்ஸ் பண்ற மசாலா மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அதுதான் பெப்பர் போடும். கொஞ்சம் தேங்காய் வைப்பாங்க, அதுக்கு நான் தேங்காய் வைக்கல. இந்த பெப்பர் மசாலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்புல ஃபேட் எல்லாம் சேராது. அதுலயே சொரக்காய் வந்து ரொம்ப நல்லது. மிக்ஸி அலசி தண்ணி இந்த தண்ணியே போதும். நீங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் மட்டும் போடணும். சால்ட் போடணும். திட்டமா போட்டுக்கோங்க சால்ட்டு. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். தண்ணி இதுலயே நல்லா வெந்து வந்துடும். சூப்பரா கறி வந்து நல்லா இலசா. எப்பவுமே கறி வாங்கும்போது நீங்க வந்து ஒண்ணு கவனிக்க வேண்டியது வந்து பிங்கா இருக்கும் கறி வந்து. அப்புறம் இளம் கறி ரெட்டிஷா இருந்தா வாங்காதீங்க. ரெட்டிஷா இருந்தா முத்தநாடு, ரெட் மீட்டு. இது வந்து பிங்கா இருக்கணும். அப்பதான் வந்து மட்டன் வந்து இலசா இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் போட்டாச்சு. மூடியே வந்து வெயிட் போட்டுடலாம். உங்க குக்கர் எப்படி வேலை செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டன். இது வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி கூட விடுவேன் சவுண்டு, ஏன்னா இது பழைய குக்கர்ன்றால.
உங்களுக்கு எப்படி இது புது குக்கராக இருந்தால் சீக்கிரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு சவுண்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடிட்டு போங்க. மூடிட்டு வெயிட் போட்டுக்கலாம். இது 6-7 சவுண்டு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டுறேன். மட்டனும் சுரக்காவும் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.